அதுக்கப்புறம் 1670ஆம் ஆண்டு பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து முழுமையாக அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை வந்து தடை பண்ணிடுறாங்க. இனிமேல் இந்த ரத்த மாற்றம் அப்படின்றதே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நபருக்கு ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் வந்து இந்த மாதிரி இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை வந்து பண்ணாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ஆண்ட்வான் மொராய் அப்படின்ற அந்த ஒரு நபர் வந்து இறந்து போயிடுறாங்க. வேற ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து வேற ஒரு ஸ்பீசிஸுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணவே கூடாது, அது ஆபத்தானது அப்படின்றத அவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுதான் ஜீனோம் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது. அந்த செம்மறி குட்டியாட்டினுடைய ரத்தத்தை எடுத்து அந்த 15 வயது சிறுவனுடைய உடல்ல ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் வந்து செலுத்தினாங்க. உலகின் முதல் வெற்றிகரமான ரத்த மாற்றம் எப்படி பண்ணப்பட்டது அப்படின்றதையும் அதை பண்ணது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 1665ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரிச்சர்ட் லோவர் என்ற ஒரு இங்கிலீஷ் பிசிஷியன் விலங்குகளுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரத்தம் மாற்றம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதுக்காக ரிச்சர்ட் லோவர் 2 நாய்களை பரிசோதனைக்கு எடுத்துக்கிட்டாங்க. பின்னர் ஒரு நாயினுடைய உடல்ல இருந்து இன்னொரு நாயினுடைய உடலுக்கு ரத்தத்தை செலுத்தினாங்க. இது ரொம்ப வெற்றிகரமாக இருந்தது, ஏன்னா 2 நாய்களுக்குமே எதுவுமே ஆகலை. இதனால ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இன் அனிமல்ஸை ரிச்சர்ட் லோவர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு சாதனை பற்றி ரிச்சர்ட் லோவர் வந்து ரிசர்ச் பேப்பர் மூலமாக தெரிவிக்கவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா ரிச்சர்ட் லோவர் வந்து இதே மாதிரி அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்னு அது பற்றின ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இதை பற்றி கேள்விப்பட்ட பிரான்ஸில் இருந்த ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு பிசிஷியன் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இந்த நிலையில தான் 1667ஆம் ஆண்டு ஒரு 15 வயது சிறுவன் வந்து ரொம்ப காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு உடல்நல பாதிப்போட இருந்தாங்க. அப்போ அந்த சின்ன பையனுக்கு வேற ஒரு விலங்கினுடைய ரத்தத்தை செலுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் அப்படின்ற பிரெஞ்சு பிசிஷியன் வந்து டிசைட் பண்ணாங்க. கரெக்டாக 1667 ஜூன் 15 அன்னைக்கு ஒரு லேம்பில் இருந்து, அதாவது ஒரு சின்ன ஒரு செம்மறி ஆடு, குட்டி ஆடு, அந்த செம்மறி குட்டியாட்டினுடைய ரத்தத்தை எடுத்து அந்த 15 வயது சிறுவனுடைய உடல்ல ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் வந்து செலுத்தினாங்க. இது வந்து ஜீனோம் டிரான்ஸ்ஃபியூஷன், ஃபர்ஸ்ட் ஜீனோம் டிரான்ஸ்ஃபியூஷன். அதாவது ஜீனோம் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னா ஒரு விலங்கினுடைய உடல்ல இருந்து ஒரு மனிதனுக்கு ரத்தத்தை செலுத்துறது அப்படின்றது ஜீனோம் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது. ஸோ இதை ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் 1667ஆம் ஆண்டு ஜூன் 15 அன்னைக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த 15 வயது சிறுவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த 15 வயது சிறுவனை வந்து காப்பாற்றப்படவும் செஞ்சாங்க. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் வந்து முடிவு செஞ்சாங்க. இதுக்கப்புறமா இவரும் ரிச்சர்ட் லோவரும் நிறைய அவங்க நாட்டில் இங்கிலாந்துலையும் பிரான்ஸ்லையும் அவங்களே வந்து இந்த மாதிரி விலங்குகளினுடைய உடல்ல இருந்து மனிதர்களுக்கு ரத்தத்தை வந்து செலுத்தலாம், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஆண்ட்வான் மொராய் அப்படின்ற ஒரு நபருக்கு ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் வந்து இந்த மாதிரி இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து பண்ணாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ஆண்ட்வான் மொராய் அப்படின்ற அந்த ஒரு நபர் வந்து இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்தடுத்து உயிரிழப்புகள் நடந்தது. இது ஏன் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் தெரியல. அதுக்கப்புறம் 1670ஆம் ஆண்டு பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து முழுமையாக அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை வந்து தடை பண்ணிடுறாங்க. இனிமேல் இந்த ரத்த மாற்றம் அப்படின்றதே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்குண்டான அந்த ஒரு பேன் பண்ணிடுறாங்க, தடையை வந்து போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது உலகத்தில் எந்த இடத்துலையுமே பண்ணப்படலை. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து இவ்வளோ ஆண்டுகள் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து 130-140 ஆண்டுகளுக்கு பிறகு 1817ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிளண்டல் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஆப்ஸ்டட்ரிஷியன், ஒரு மகப்பேறு மருத்துவர், அவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 1817ஆம் ஆண்டு நிறைய பிரசவத்துக்காக அனுமதிக்கப்படக்கூடிய பெண்கள் வந்து ரத்த இழப்பினால், குறிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்ற ரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க, அவங்க வந்து பிரசவத்துக்காக அனுமதிக்கப்படுறாங்கன்னா பிரசவம் முடிஞ்ச பிறகு அந்த பெண்களுக்கு அதிகமான ரத்த போக்கு ஏற்பட்டது, அதிகமாக ரத்தம் வெளியேறனாலேயே அந்த பெண்கள் வந்து இறந்து போனாங்க. இதுதான் போஸ்ட்மார்ட்டம்
போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்றது. ஸோ அந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் பிளண்டல் வந்து அப்போ ரத்த இழப்பு தான் உயிரிழப்பு காரணம் அப்படின்னா அப்போ ரத்த மாற்றம் பண்ணி பார்க்கலாம், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஜேம்ஸ் பிளண்டல் வந்து முடிவு செஞ்சாங்க. இதே காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டோடைய எடன்பரால மிஸ்டர் லீகாக் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவர் வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. வேற ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து வேற ஒரு ஸ்பீசிஸுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணவே கூடாது, அது ஆபத்தானது அப்படின்றத அவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுதான் ஜீனோம் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது. ஜீனோ அப்படின்னா வெறும் விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு ரத்தம் ஏற்றினா மட்டும் அது ஜீனோ டிரான்ஸ்ஃபியூஷன் கிடையாது. வெவ்வேறு ஸ்பீசிஸுக்கு வெவ்வேறு இனத்தை சார்ந்த வெவ்வேறு விலங்குகளினுடைய ரத்தத்தை மாற்றினாலே அதுவே வந்து ஜீனோ டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது தான். ஸோ இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜேம்ஸ் பிளண்டல் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பிளண்டல் வந்து அப்போ மனிதர்கள்லேருந்து ஒரு மனிதனுடைய ரத்தத்தை எடுத்து இன்னொரு மனிதனுக்கு ரத்த மாற்றம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஜேம்ஸ் பிளண்டல் வந்து அன்னைக்கு தான் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பிளண்டல் வந்து அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதுக்கு அனுபவம் தேவை அப்படின்றதுக்காக நிறைய விலங்குகளுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை ஜேம்ஸ் பிளண்டல் வந்து பண்ணாங்க. உதாரணத்துக்கு அவர் ஏற்கனவே 140 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிச்சர்ட் லோவர், அதே மாதிரி ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் அவங்கெல்லாம் விலங்குகளுக்கு இந்த மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அவர் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணபடியே இவர் வந்து பண்ணி பார்த்தாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இதனால ஜேம்ஸ் பிளண்டல் வந்து முடிவு செஞ்சிடறாங்க, இப்போ ஒரு பெண் வந்து இதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னால பாதிக்கப்பட்டு ரத்த இழப்பு ஏற்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு ரத்த மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு ஜேம்ஸ் பிளண்டல் வந்து டிசைட் பண்ணாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் பிளண்டல் வந்து ஒரு இம்பெல்லரை வந்து உருவாக்கினாங்க. இது வந்து இன்றைய காலகட்ட ஹைப்போடெர்மிக் சிரிஞ்சு மாதிரி, அதாவது ஊசி போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிரிஞ்சு போன்றது தான். ஆனால் இந்த இம்பெல்லர் வந்து முழுமையாக வந்து இன்ஜெக்ஷன் கிடையாது, ஒரு முழுமையான ஒரு ஹைப்போடெர்மிக் நீடிலோ சிரிஞ்சோ கிடையாது. இது ஓரளவுக்கு வந்து சிரிஞ்சு மாதிரி, ஊசி போடுற சிரிஞ்சு மாதிரி ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பெல்லரை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை 1818ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிளண்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை டிசைட் பண்ணாங்க. அதாவது இந்த ரத்த மாற்றம் பண்ணும்போது ஒருத்தவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அந்த இம்பெல்லர் மூலமாக இன்னொருத்தவங்களுடைய ரத்தத்தில் வந்து செலுத்துறதுக்கு முன்னாடி காற்று எதுவும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும், அந்த இம்பெல்லருக்குள்ள காற்றே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் ஜேம்ஸ் பிளண்டல் வந்து ரொம்ப தெளிவாக உணர்ந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து விலங்குகளுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது ஒருவேளை அந்த இம்பெல்லரில் ஏர் இருந்தது அப்படின்னா அப்போ விலங்குகள் வந்து இறந்து போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ரத்தத்தோட சேர்ந்து காற்றையும் உள்ளே செலுத்திட்டா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஜேம்ஸ் பிளண்டல் வந்து உணர்ந்தாங்க. அதனாலேயே ஜேம்ஸ் பிளண்டல் வந்து அந்த இம்பெல்லரில் எந்த ஏரும் இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த 1818ஆம் ஆண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னால பாதிக்கப்பட்ட அதிகப்படியான ரத்தப்போக்குனால உயிரிழக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க. அந்த பெண்ணினுடைய கணவரினுடைய ஆம்லேருந்து கையிலிருந்து ஜேம்ஸ் பிளண்டல் வந்து ரத்தத்தை எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ரத்தத்தை அந்த பெண்ணினுடைய உடலில் வந்து ஜேம்ஸ் பிளண்டல் வந்து செலுத்தினாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை எடுத்து அந்த கணவரினுடைய ரத்தத்தை எடுத்து அந்த மனைவிக்கு, அந்த ஒரு பெண்ணுக்கு, இறக்குற நிலையில் இருந்த பெண்ணுக்கு ஜேம்ஸ் பிளண்டல் வந்து செலுத்தினாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஃபார்ச்சுனேட்டாக அந்த பெண் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை. போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜுக்கு பின்னாடி கூட அந்த பெண் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1818ஆம் ஆண்டு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பிரசவத்துக்கு பிறகு முதல் முறை அவங்களுடைய கணவரினுடைய ரத்தத்தை வந்து பெற்றாங்க. ஸோ இதை செய்தது ஜேம்ஸ் பிளண்டல். ஸோ ஜேம்ஸ் பிளண்டல் தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இன் ஹியூமன் வந்து பண்ணது. குறிப்பாக ஹியூமன் டு ஹியூமன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டுக்குட்டியிலேருந்து ஒரு சின்ன பையனுக்கு ரத்தத்தை வந்து ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் வந்து செலுத்தினாங்க. ஆனால் இந்த சமயம் தான் ஒரு மனிதனுடைய ரத்தத்தை எடுத்து ஜேம்ஸ் பிளண்டல் வந்து இன்னொரு மனிதனுக்கு செலுத்தி அந்த ஒரு சாதனை பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பிளண்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து அந்த லண்டன்லேயே நிறைய பேருக்கு ஜேம்ஸ் பிளண்டல் இதே மாதிரி அடுத்து ஒரு 10 பேருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து பண்ணாங்க. ஆனால் 5 பேர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. 5 பேரை காப்பாற்ற முடியல. 10 பேருமே இறக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க. ஆனால் 5 பேராவது காப்பாற்றப்பட்டதே அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அதை ஜேம்ஸ் பிளண்டல் வந்து பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி உயிரிழப்பும் நடக்குது, சக்ஸஸும் நடக்குது அப்படின்றனால மறுபடியும் ஜேம்ஸ் பிளண்டலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து கைவிட்டுறாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் இதனுடைய சக்ஸஸ் தெரிஞ்சாலும் அடுத்து பல ஆண்டுகள் குறிப்பாக வந்து அடுத்து ஒரு 80 ஆண்டுகளுக்கும் மேலே இதை பற்றி யாருமே வந்து பெருசாக கண்டுக்கலை. இதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டு தான் கார்ல் லேண்ட்ஸ்டைனர் அப்படின்ற ஒரு ஆஸ்திரியன் அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் அவர் வந்து 1900ஆம் ஆண்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து 1901ஆம் ஆண்டு ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுதான் ஏபிஓ அப்படின்னு சொல்லி பிளட் குரூப் சிஸ்டம் வந்து 3ஆக இருக்குது. இது வந்து மிஸ்மேட்ச் ஆகும்போது தான் உயிரிழப்பு நடக்குது அப்படின்றத அவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதே மாதிரி ரிச்சர்ட் லோவர் வந்து நாய்களுக்கு இடையில் அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது 2 குரூப்புமே ஒரே இதாக இருந்தனால அந்த நாய்கள் காப்பாற்றப்பட்டது. அதே மாதிரி அந்த ஜீன் பேப்டிஸ்ட் டென்னிஸ் அவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து ஒரு 15 வயது சிறுவனுக்கு செலுத்தும் போது அந்த சிறுவன் காப்பாற்றப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய உடம்புல இருந்து கொஞ்சம் ரத்தம் தான் எடுத்து அந்த சிறுவனுக்கு செலுத்தப்பட்டது. அதனால அந்த சிறுவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை. இந்த விஷயத்தெல்லாம் கார்ல் லேண்ட்ஸ்டைனர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதே மாதிரி ஜேம்ஸ் பிளண்டலுடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடந்தது காரணம் அந்த கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரே பிளட் குரூப் இருந்திருக்கணும். அந்த ஒரே பிளட் குரூப் இருந்தனால தான் அந்த கணவனுடைய ரத்தத்தை எடுத்து அந்த மனைவிக்கு செலுத்தும் போது அந்த பெண் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் கார்ல் லேண்ட்ஸ்டைனர் தான் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1902ஆம் ஆண்டு ஏபி பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டது. அடுத்து 1937ஆம் ஆண்டு RH ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இதெல்லாம் வந்து கண்டறியப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 44 பிளட் குரூப் சிஸ்டம் வந்து இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் தெரியாதப்பவே ஜேம்ஸ் பிளண்டல் 1818ஆம் ஆண்டு பண்ண ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. அதை ஜேம்ஸ் பிளண்டல் வந்து ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு பண்ணி சாதனை படைச்சாங்க. இப்பேற்பட்ட இந்த ஜேம்ஸ் பிளண்டல் வந்து எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த விஷயத்தை பண்ணாங்க, இதையும் தாண்டி இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியாகவே பேசியிருக்கிறேன். ஸோ ஜேம்ஸ் பிளண்டலுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி வீடியோவை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக ஜேம்ஸ் பிளண்டலுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.